அடிதடி வெட்டு குத்து கொலை ரத்தம் கோபம் இந்த மாதிரி படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி எதுக்கு? இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்கில் பார்த்திபன் அப்படின்ற ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தள்ளுவண்டி நடத்திட்டு வராரு. சண்முக சுந்தரம்ன்ற ஒரு ஆஃபீஸர் வந்து கொலை செய்ய போகிறாரு. அந்த பழி வந்து ஆர்ஜே பாலாஜி மேலே விழுந்தது. ஸோ அதனால் அவர் ஜெயிலுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சிகாமணி அப்படின்ற ஒரு பெரிய கை ஜெயில் கண்ட்ரோல் வச்சுருக்கு. அந்த பெரிய கை யாருன்னா செல்வராகவன். ஸோ அவர்கிட்ட போய் பேசினா போலீஸ்கிட்ட சொல்லி நம்மளை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போகிறாரு. பட் அங்கே வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சூழ்ச்சியாகி மாட்டிக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. ஸோ இதுலேருந்து எப்படி வெளியே வந்தார், எப்படி போலீஸ்கிட்டருந்து மாட்டினாரோ இல்லை தப்பிச்சாரோ, இல்லை வில்லன்ட்ட எப்படி மாட்டினாங்க தப்பிச்சாங்க அப்படின்றதான் சொர்க்க வாசல். இந்த படத்தில் கேஸ்டிங் பார்த்திங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் சுற்றி நடக்காமல் இன்னும் ஒரு 4-5 கேரக்டர் மெயின் கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த வகையில் கேஸ்டிங் வைஸில் கொஞ்சம் சொதப்பியிருக்காங்க. இந்த படம் ஆர்ஜே பாலாஜி அப்படின்ற ஒரு கேரக்டரை சுற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னும் ஒரு 4-5 மெயின் கேரக்டரை சுற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். பட் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கே ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ரொம்ப லேகாக ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் எண்டாக முடிச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி எந்த விஷயத்தினால உள்ளே வந்தாரோ அந்த விஷயத்தை ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி நமக்கு சொல்லலை. யார் உண்மையிலே சண்முக சுந்தரத்தை அந்த ஆஃபீஸரை கொன்னாங்க, ஆர்ஜே பாலாஜி தான் கொன்னாரா இல்லையா அப்படின்றது நமக்கு சொல்லலை. ஸோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக நம்ம நட்ராஜன் வராரு. அவர் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட போலீஸ், வில்லன், ஆர்ஜே பாலாஜியோட ஃபேமிலி எல்லோரையும் சேர்ந்து விசாரிச்சுட்ருக்காங்க. இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விருமாண்டி படத்தை எடுத்துக்கலாம். விருமாண்டி படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் பசுபதி சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருப்போம். செகண்ட் ஹாஃபில் கமல்ஹாசன் வந்து அது எல்லாமே உடைக்கிற வரைக்கும். ஸோ நட்ராஜன்ட்ட வாக்குமூலம் கொடுக்க வந்து கருணாஸாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லோரும் அவங்க சொன்னது ஃபுல்லாக உண்மையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் நட்ராஜன் வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவரோட மேல் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அதுவுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. டேரக்டர் சைட்லேருந்து பார்க்கும்போது இவரோட ஃபஸ்ட்டு படமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ மேக்கிங் வைஸும் சீன் வைஸும் ஒவ்வொரு சீனும் ரொம்ப சூப்பராகவே எடுத்திருந்தார். பட் ஓவராலாக படம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. இந்த படம் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% ஃபுல்லாகவே ஜெயிலுக்குள்ளே தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ளே நடக்கிற படம் பார்த்திங்கன்னா மிஸ்ஸன் சாப்டர் இருக்குது, வடச்சென்னை இருக்குது, விருமாண்டி இருக்குது, இந்த மாதிரி கைதி இருக்குது, இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா படமும் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே சீன்லாம் பார்த்துட்டு இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இந்த படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி எதுக்கு அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, அவர் வந்து இப்போ வந்து நல்லா புது அட்டெம்ப்ட் எடுத்து நல்லா வளர்ந்துட்டு டெவலப் ஆகிட்டு வர்றாரு. ஸோ இதுவுமே அவர் பண்ண ஒரு நல்ல ட்ரை. இதுக்காக நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் பண்ணலாம். பட் எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், இல்லை ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், இன்னும் கன்வின்சிங்காக நடிச்சிருக்கலாம், இன்னும் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இவரை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கேஸ்ட் பண்ணி இங்கே இதுக்குள்ளே போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. யூஸ்வலாக பீஸ்ட்டில் செல்வராகவன் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும், ராயனில் செல்வராகவனை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அது மாதிரி தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணால் கிட்டத்தட்ட அப்படி தான். பட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு நிற்கலை. இவர் பெரிய ரவுடி அப்படின்ற மாதிரி ஜெயில் கண்ட்ரோல் இவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெறும் டைலாக்ஸாக சொல்கிறாங்க. பட் அந்த கேரக்டர் ஓவராக பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீலே இந்த இடத்துல வரவே இல்லை. ஜென்ரலாக ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா ஒரு ஹீரோ வில்லன் அடிக்கிறதா இருக்கட்டும், வில்லன் ஹீரோவை அடிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷன், சேட் ஸ்டோரியோ ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும். அந்த எமோஷன் கனெக்ட் ஆகணும். அந்த எமோஷன் கனெக்ட் ஆனால் தான் ஹீரோ அடி வாங்குறப்பையும் நமக்கு ஒரு ஃபீல் வரும், ஹீரோ அடிக்கிறப்பையும் நமக்கு ஒரு கோபம் வரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த படத்தில் அந்த எமோஷன் சுத்தமாகவே நமக்கு கனெக்ட் ஆகலை. இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு மெயின் கேரக்டர் சாகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படி செத்தாங்க அப்படின்னா அவங்க மேலே கண்டிப்பாக நமக்கு ஃபீல் வரணும். அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து இந்த படத்தில் எந்த கேரக்டருக்கு மேலேயும் நமக்கு வரல. கென்ட்ரிக்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டருக்கு மட்டும் எமோஷ்னலாக எண்ட் ஆகும்போது நமக்கு லைட்டாக கனெக்ட் ஆச்சு. ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முகம் சொல்லிக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.